ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய ஆமேன் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். கர்த்தர் இந்த 21வது நாள் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் வாக்கு செய்கிறார். உங்களுக்கு துணை செய்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார். ஆகையால் நீங்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனையிலே நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்கிற ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களுக்கு துணை செய்கிறவர் பெரியவர். இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டுருவேனோ, இந்த காரியத்தில் அவமானம் எனக்கு வந்துருமோ, இந்த காரியத்தில் நான் எப்படி இதை செய்ய போறேன்? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய நான் உனக்கு துணை செய்கிறேன். ஆதலால் இந்த காரியத்தில் ஆண்டவர் வெட்கம் அடைகிறதற்கு உங்களை விடவே மாட்டார். இந்த காரியத்தில் நீங்க வெட்கத்தோட திரும்பி வரமாட்டீங்க, நீங்க அவமானத்தோட திரும்பி வரமாட்டீங்க. இந்த காரியத்தில் யார் உங்களுக்கு துணையாய் நிற்காவிட்டாலும் பரலோக தேவன் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனால கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. இந்த 100 டேஸ் முடிகிறதற்குள்ள உங்களுக்கு துணையாய் நிற்கிறவர் கர்த்தர் என்று நிறைய பேர் பார்க்க போகிறார்கள். உங்களுக்கு துணையாய் நிற்கிறவர் கர்த்தர் என்று நிறைய பேர் அந்நியர்கள் பார்க்க போகிறார்கள். ஆமென். தானியேலுக்கு கர்த்தர் துணையாய் நின்று ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவே இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஆண்டவர் துணையாய் நின்று ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவே இல்லை. தாவீதிற்கு ஆண்டவர் துணையாய் நின்று அவனை வெட்கப்படுத்த விடவே இல்லை. அந்த ஆண்டவர் தான் இன்று நமக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு துணையாய் நிற்பேன், ஆகையால் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தலன்றத கர்த்தர் சீக்கிரமாய் நிரூபிப்பார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தலன்றத கர்த்தர் சீக்கிரமாய் நிரூபிப்பார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இவன் வெட்கப்பட்டு போயிடுவான்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த பிள்ளையினுடைய விஷயத்துல இவன் வெட்கப்பட்டுருவான், இவன் மகன் இவனுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணிடுவான், இந்த காரியத்து நிமித்தமா இவன் குடும்பம் வெட்கப்படும். நீங்க எப்ப தலை குனிவீங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. நீங்களும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் போது பயத்தோட கூட இருக்கலாம். பாஸ்டர், அவங்க முன்னாடி ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்திடக்கூடாது பாஸ்டர், அவன் முன்னாடி மட்டும் ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்திடக்கூடாது பாஸ்டர். இன்றைக்கு இந்த இடத்துல வரும்போது கூட, இந்த சத்தத்தை கேட்கும் போது கூட உங்க மனசு அப்படி சொல்லிட்டே இருக்கலாம், என் பிள்ளை அந்த இடத்துல வெட்கப்படுத்திடக்கூடாது பாஸ்டர், என் மகளை அந்த இடத்துல வெட்கப்படுத்திடக்கூடாது பாஸ்டர். உங்க அங்கலாய்ப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்டுதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தெருவில் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். நம்புறவங்க ஆமென் என்று சொல்லி எஸ் பிரைஸ் ஹalleluya ஹalleluya. அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். அந்த இடத்துல கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக பண்ணுவார். அந்த ஜனத்திற்கு முன்பாக
ஒரு நாள் நீங்கள் சந்தோஷமாய் போய் நிற்பீர்கள். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுக்கு ஒருத்தர் துணை செய்கிறார் என்கிறதை அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள். நீங்க வெட்கப்படணுன்றதற்காகவே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாம போயிருக்கலாம். நீங்க அவமானப்படணுன்றதற்காகவே உதவி செய்யாம நிறைய பேர் அப்படியே தள்ளி தள்ளி போகலாம். ஆனா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாததை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு இந்த 21வது நாள் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உனக்கு துணையாய் நின்று உன்னை வெட்கப்படுத்துவது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எழுதின அந்த தேவ மனுஷன் கடைசில என்ன எழுதுறார் அப்படின்னா, ஆகையால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், அதனால நான் வெட்கப்பட மாட்டேன். அதுக்காக நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய முகத்தை நான் கற்பாறையை போல் ஆக்குகிறேன். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை முக பாவனையை ரொம்ப கரெக்டா நீங்க வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு முகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. ஆமென். அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்திற்கு வர்றதற்கு முன்னாடி அவன் முகம் எப்ப பார்த்தாலும் என்ன முகமா இருக்கும்னா துக்க முகமா இருக்கும், சோக முகமா இருக்கும். ஏன்னா அவளுடைய சக்கடத்தை அவளை ரொம்ப வருத்தப்படுத்துறதுனால, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னதுனால எங்க போனாலும் ஒரு சோக மூஞ்சி, எங்க போனாலும் ஒரு வருத்தத்தினுடைய ஒரு முகம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, தேவாலயத்திற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த அன்னைக்கு உடனே ஒன்றும் குழந்தை பிறத்துல, அடுத்த உடனே 3 நாளில் அவங்க ஒன்றும் மாசம் ஆகல. ஆனாலும் வேதம் சொல்லுது, அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது அதற்கு பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இதற்கு பிறகு உங்க முகம் துக்க முகமாய் யாரும் பார்க்கவே கூடாது. நீங்க துக்க முகமாய் உங்க முகத்தை எப்படி பண்ணணும்னு சொல்றாரு, கற்பாறையை போலாக்குனேன். ஹல்லேலூயா. இனி உங்க முகத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியட்டும். உங்க முகத்துல இருக்கிற அந்த சோகத்தை நான் நம்புறேன், கர்த்தர் எடுத்து போடுவாராக. உங்களுடைய முகத்தை கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணி அவங்க கண்ணுக்கு முன்னாடி, ஆமென், கர்த்தர் உங்களை சாட்சியாய் அன்னாளுடைய முகத்தை மாற்றினது உண்மையானால், இன்றைக்கு இந்த 21வது நாள் ஜபத்தில் இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா போயிட்டு இருக்கு. இதுவரையிலையும் உங்களை எல்லாரும் சோகமாய் பார்த்தவர்கள் இன்றிலிருந்து உங்களை சந்தோஷமாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு நெடுநாள் சில காரியம் நடக்கல. பாருங்க, சிலர் சில காரியத்தை ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப சோகமாகி எங்க போனாலும் அவங்க முகம் சந்தோஷமாகவே இருக்காது. எப்போ ஒரு சோகம் மூஞ்சி, எப்போ ஒரு சோகமான முகம், சிரிக்க மாட்டாங்க. எங்க போனாலும் அழுவாங்க, எங்க போனாலும் அவங்கள பார்க்குறவங்க ஏன் ஏன் அப்படின்னு கேட்கறது மாதிரி இருக்கும். ஆனா அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா தேவ மனுஷன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய முகத்தை நான் எப்படி மாத்திட்டேனாமோ சொல்லுங்க, கற்பாறையை போல. ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும்தான் உங்க முகம் சோகமான மூஞ்சியா இருக்கணும், அழுகிற மூஞ்சியா இருக்கணும். ஆனா வெளியே போகும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற சோகத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற வருத்தத்தை யாருமே பார்க்க கூடாது. நீங்க எப்போ எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. கணவனார் இறந்ததிலிருந்து, இந்த நஷ்டம் வந்ததிலிருந்து, ஒருவேளை இந்த கடனுக்குள்ள நீங்க போனதிலிருந்து உங்களை நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், பிரதர் பழையது மாதிரி உங்க முகம் இல்லை, பிரதர் சிஸ்டர் பழையது மாதிரி உங்க முகம் இல்லை சிஸ்டர், நீங்க எப்ப பார்த்தாலும் சோகமாகவே இருக்கிறீங்க பிரதர், சோகமாகவே இருக்கிறீங்க அம்மா. ஏம்மா உங்க பிள்ளைய குறித்து கவலைப்படுறீங்களா? உங்க பிள்ளைய நீங்க கூட ஒருவேளை யாராவது ஒருத்தர் வருத்தப்படலாம். கண்ணாடியில பார்க்கும்போது உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு அப்படியே போயிருக்கலாம், ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், ரொம்ப வருஷம் ஆயிருக்கலாம். இப்போ உங்க முகம் முழுக்க ஒரு சோகமான முகமா மாறி இருக்கலாம். ஆனா நான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை பண்ணும்போதே நான் ஜெபிக்கிறேன், உங்க முகத்தை கர்த்தர் கற்பாறையை போல,
உங்க முகத்தை கர்த்தர் ஃப்ரெஷ்ஷா, மோசேயினுடைய முகம் தேவனை தரிசித்து இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவனுடைய முகம் பிரகாசித்தது. என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அடைந்த வெட்கத்தின் நிமித்தமாய் உங்க முகம் சோகமாய் மாறி இருக்கிறது உண்மை. ஆனா இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு சுற்றி இருக்கிறது மாறுறது மட்டும் இல்ல, உங்க முக பாவனையே கர்த்தர் மாற்ற போறாரு. உங்க முகத்தினுடைய தோற்றத்தையே கர்த்தர் மாற்ற போறாரு. நம்புறோங்க? ஆமென். கைகளை தட்டி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. தீர்க்க தரிசனமான வார்த்தை. என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இல்ல, இனி பிள்ளையினுடைய சோகம் இல்ல, இனி குடும்பத்தினுடைய சோகம் இல்ல. ராஜா, ராஜா, உங்க பிரசன்னத்தில் இந்த 21வது நாள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே என் பிள்ளைய துக்கமா பார்த்த அத்தனை பேரும் சந்தோஷமாய் பார்க்கிற நாள் வரட்டும் ஆண்டவரே. இனி அந்த துக்கம் இல்ல, இனி அந்த சோகம் இல்ல. ஹல்லேலூயா. நகோமியினுடைய முகம் ரொம்ப துக்கமா இருந்துச்சு, ரொம்ப துக்கமா இருந்துச்சு அந்த ஊருக்குள்ள வரும்போது. ஆனா வேதம் சொல்லுது, கொஞ்ச நாளைக்குள்ளேயே அந்த முகத்தை ஆண்டவர் எப்படி மாத்தினார்னா பிரகாசமாய் மாத்தினார். எனக்கு ஒன்று தெரியும், உங்க சோகமான மூஞ்சி எப்படி மாறப்போகுது அப்படின்னா, கேட்கல, பிரகாசமாய் நீங்க அத்தனை பேரும் ஜொலிக்கிறவர்களாய் மாறுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? சிலருக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தும் அவங்க முகத்துல என்ன தெரியும்? அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா என்னமோ உன்னை பறி கொடுத்த மாதிரி, இழந்தது மாதிரி, சோகமா. அப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதே உங்கள் பலன், உங்கள் பலன். நம்மளை பார்க்குற யாருமே நமக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாம நம்மளை மறைக்க முடியாது. அந்த பிரச்சனையை குறிச்ச சோகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க மாட்டார். புரிஞ்சிச்சுல்ல? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பிரச்சனை இன்னொருத்தருக்கு இருந்தா அவங்க சோகமா தான் இருப்பாங்க. ஆனா அதே பிரச்சனை நமக்கு இருக்கும், நம்ம சோகமா இருக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பா அந்த காரியத்தை குறித்த சோகம், கவலை கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஆமென்.